ஹாய் எவ்ரிவன், அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் சபீஸ் டியூப். இன்றைக்கி நம்ம சேனலில் மலேசியாவோட லாஸ்ட் ஃப்ளாக் தான் பார்க்க போகிறோம். இதுதான் வந்து கடைசி வீடியோ. நாங்கள் வந்து இந்தியா கிளம்ப போகிறோம். இந்த ரூமை நான் கண்டிப்பாக மிஸ் பண்ணுவேன். எனக்கு 6 நாளும் அவ்வளோ சூப்பராக இருந்தது. லைக் இந்த பெட்டில் படுத்துகிட்டே அந்த வியூ விண்டோவில் பார்த்தோன்னாக்கா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதை பார்த்துட்டே தூங்கிடலாம் மாதிரி. கண்டிப்பாக அந்த ரூமை நான் மிஸ் பண்ணுவேன். அண்ட் இது எல்லா வீடியோவுமே வந்து ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தோன்னாக்கா நிஜமாகவே ஒரு செம மெமரி தான். அதுக்காக தான் இது எல்லாமே வந்து நான் எடிட் பண்ணி இவ்வளோ எஃபர்ட் போட்டு இவ்வளோ எல்லாமே பண்ணி யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறதே மெயினாக வந்து எங்கள் மெமரிஸ்க்காக தான். ஃபைஸனுமே ஒரு 10 வயசு ஒரு 15 வயசு ஆனதுக்கப்புறமும் இந்த வீடியோ எடுத்து பார்த்தா அவனுக்குமே அவ்வளோ மெமரபுளாக இருக்கும். அண்ட் நாங்கள் வந்துட்டு அங்கே எல்லாமே கிளம்பிட்டோம். கிட்டத்தட்ட நைட்டு பேக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு படுக்கிறதுக்கே ஒரு 11 o'clock ஆகிடுச்சு. லாஸ்ட் மினிட்ல பேக்கேஜ் எல்லாம் பத்தலை. கடையில் போய்ட்டு ரிட்டன் இந்தியாவில் போய் பேக்கெல்லாம் வாங்கிட்டு வந்து ரீபேக் எல்லாமே எடுத்து வச்சு மறுபடியும் பேக் பண்ணிட்டு படுக்கிறதுக்கு 11:30 ஆகிடுச்சு. திரும்ப 1 o'clock போலாம் அலாரம் வச்சு எந்திரிச்சிட்டு கிடக்குன்னு ரெடி ஆகிட்டோம். பிகாஸ் 2 மணிக்கு வந்து கேப் புக் பண்ணியிருந்தோம். நாங்கள் 3 மணிக்கெலாம் ஏர்போர்ட்டில் இருக்கணும். காலையில் ஒரு 6 o'clock வந்து ஃப்ளைட் எங்களுக்கு. இங்கே இந்தியா டைம் 6 o'clockனா ஊரில் வந்து டைம் ஒரு 2:30 மிட் நைட் அந்த டைமுக்கு வந்து கேல்குலேட் பண்ணிக்கணும். நாங்கள் ஊரில் இன்னும் சீக்கிரமாகவே போய் ரீச் ஆகிடுவோம். எல்லாமே பேக் பண்ணி எல்லாமே ரெடி ஆயாச்சு. லாஸ்ட் மினிட் வரைக்கும் என் ஹஸ்பண்ட் ரொம்ப கன்சர்ன்டு. லைக் நாங்கள் வந்து எப்போதுமே சரி எங்கே நான் போனாலுமே எங்கள் ஹஸ்பண்ட் ரொம்ப பொறுப்பாக இருப்பாங்க. ஸோ ஊர்லேருந்து வரும்போதும் சரி இங்கேயுமே சரி எல்லா திங்ஸும் எடுத்தாச்சா இது கரெக்டாக எல்லாமே ரீகால் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ நாங்கள் அங்கே வீட்டில் கிளம்ப ஆரம்பிச்சதுலேருந்து வெளியாகி டோரை லாக் பண்ணிவிட்டு நாங்கள் கேப் ஏறுற வரைக்குமே கீப் ஆன் ஆஸ்கிங் லைக் எல்லாமே எடுத்துட்டிங்களா இது இருக்கா அது இருக்கான்னு எல்லாமே கேட்டாங்க. அவ்வளோ கேட்டும் அவ்வளோ நாங்கள் ஃபுல்லாக செக் பண்ணியுமே நாங்கள் ஒரு பொருள் அங்கே மறந்து வச்சுட்டு வந்துட்டோம். முக்கியமான பொருள் அதுவும். நான் என்னென்னு சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து கேப் புக் பண்ணியிருக்கிறோம். அண்ட் நாங்கள் சூட் அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருந்தோம். அதனால் வந்து நாங்கள் டெபாசிட் வந்து பே பண்ணியிருந்தோம். அங்கே திங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. சப்போஸ் எதுவும் வந்து பிரேக் ஆகிடுச்சு இல்லை மிஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிறனால டெபாசிட் அமௌண்ட்டு கொஞ்சம் எடுத்துப்பாங்க. ஸோ அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு எங்களுக்கு ரிட்டன் போகும்போது டெபாசிட் அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணுவாங்க. ஸோ நான் இப்போ வந்து செக் அவுட் பண்ணிட்டோம். ஸோ அந்த டெபாசிட் கொடுத்தோம் இல்லையா அந்த அமௌண்ட்டை வாங்குறதுக்காக லாபியில் வந்து வாங்கிட்டு அண்ட் தென் கேப் ஏறி போக வேண்டியது தான். அண்ட் கேபும் வந்துடுச்சு. நாங்களும் ஏறி ஏர்போர்ட் ரீச் ஆகிட்டு செக்இனுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் எங்களுக்கு ஞாபகம் வருது. நாங்கள் வந்து எங்களோட ஃபோன் அங்கே ரூம்லேயே வந்து மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு பெரிய ஷாக் ஆகிடுச்சு. அது வந்து ஒரு ஃபைஸின் யூஸ் பண்ணுற ஃபோன். ஃபைஸின் கேம் விளாடுறதுக்கு ஃபைஸின் யூடியூப் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ஒர்க் ஆகிற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான். ஃபைஸின்காக உள்ள ஃபோன் கிடையாது. ஐ மீன் இப்போ நம்ம எங்கேயாச்சும் வெளியே போகிறோம். இப்போ வந்து மலேசியா வரும்போதே வந்து ஹஸ்பண்ட் ஃபோன் வேணான்னு தான் சொல்லியிருந்தாங்க. பட் நம்ம ஏர்போர்ட்டில் வெயிட்டிங் டைம் இருக்குது. ஃப்ளைட் வந்து ஒரு 3 hours 3.5 hours போகிறோம். என்டர்டைன்மெண்ட் இருக்காது. இந்த மாதிரி பசங்களை வச்சு மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அடிக்கடி ஃபைஸன் வந்து எனக்கு போர் அடிக்குது, எனக்கு என்கேஜிங்காக வேலை நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருப்பார். ஸோ ஃபோன் இருந்தால் கொஞ்சம் என்கேஜாக வச்சுக்கலாமே, நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபோன் எடுத்துகிட்டு போனோம். ஆக்சுவலி இந்த ஃபோன் எடுத்துகிட்டு வந்து ஃபைஸனுக்கு நல்லாவே யூஸ் ஆனது எங்களுக்கு ஏர்போர்ட்டில். அப்புறம் லேஓவர் டைமு அண்ட் தென் இங்கே வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமும் சரி சம்டைம் நாங்கள் டிவி பார்க்குறோம், நாங்கள் ஃபோன் பார்க்கணும்ல அவன் அந்த ஃபோன் வச்சுட்டு கொஞ்சம் கேம் விளாட்றதுக்கு எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. பட் லாஸ்ட் மினிட்ல என் ஹஸ்பண்ட் எல்லாமே கேட்டாங்க. ஃபோன் எடுத்துக்கிட்டிங்களா, சார்ஜர் எடுத்துக்கிட்டிங்களா எல்லாமே கேட்கும்போது எனக்கு வந்து என் ஃபோனு, என் மதர் இன் லாக்கு அவங்க ஃபோனு, என் ஹஸ்பண்ட்க்கு அவங்க ஃபோன், அவங்கவுங்க ஃபோன் தான் ஞாபகம் வந்து தவிர ஃபைஸனுக்கு ஒரு ஃபோன் எடுத்து வந்தோங்கிறது மறந்துட்டோம். அங்கே வந்துட்டு பார்த்தாக்கா அந்த சோஃபாவில் எப்போதுமே சோஃபாவில் தான் இருந்திருக்கு ஃபோனு. அந்த பில்லோஸ் எல்லாம் இருந்தது இல்லையா, சோஃபாவில் இருக்கிற பில்லோஸ் அதுக்கு இடையில வந்து உள்ளே இருந்திருக்கு. அதை தூக்கி பார்க்கும்போது எங்களுக்கு தெரியல. ஸோ அதனால் அப்படியே மிஸ் பண்ணிட்டோம். உடனே இங்கே வந்த உடனே என்ன பண்ணுறோம்னாக்கா மேனேஜருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஃபோன் வந்து ரூம்லேயே வச்சுட்டு வந்துட்டோம், ப்ளீஸ் அதை செக் பண்ணுங்கன்னு சொன்னோன்னா அவரும் வந்து உடனே போய் செக் பண்ணிவிட்டு ஃபோட்டோ எடுத்து அனுப்பி ஆமாம் ஃபோன் இருக்குது சோஃபாவில் தான் இருந்தது அப்படின்னு சொன்னார். தேங்க் காட் அவர் கரெக்டாக எடுத்து வச்சுட்டு ஓகே நான் இங்கே எடுத்து வச்சுக்கிறேன், யாரையாவது வந்து பிக்கப் பண்ண சொல்லிடுங்கன்னாரு. ஸோ அதை கேட்டதுக்கப்புறம் தான் எங்களுக்கே கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது.
அது வரைக்கும் ரொம்ப பதட்டமாக தான் இருந்தது. அண்ட் தென் அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஹெல்ப் வந்து பார்த்தோன்னாக்கா, என் டாடியோட ஃப்ரெண்டு, க்ளோஸ் ஃப்ரெண்ட் அந்த அங்கிள் வந்து எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு கால் பண்ணிவிட்டு டாடி இன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்து அவங்களோட ஃபேமிலி ரிலேட்டிவ்லேருந்து ஒருத்தவங்களுக்கு சொல்லி அங்கே போய் ஃபோனை கலெக்ட்டும் பண்ணியாச்சு. இப்போ ஃபோன் வந்து சேஃபாக தான் இருக்குது, தேங்க் காட். அந்த ஃபோன் இது வரைக்கும் ஒரு 2-3 தடவை மிஸ் ஆகி திரும்ப எங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இப்போவும் வந்து மறுபடியும் வந்து மலேசியாவிலே மிஸ் பண்ணிட்டு வந்துட்டோம். ஸ்டில் மலேசியாவில் தான் இருக்குது, இந்தியாவுக்கு இன்னும் வரல. அண்ட் இங்கே வந்து பார்த்தோன்னா ஏர்போர்ட்டை வந்து எல்லாமே செல்ஃப் செக்இன் தான். ஸோ அது வரைக்கும் பெஸ்ட்டு. கொஞ்சம் கூட்டத்தெல்லாம் அவாய்ட் பண்ணால் டக்கு நம்ம முடிச்சுட்டு போயிடலாம். செக்இன்க்கு வந்து இங்கே போர்டிங் பாஸ்க்காக வாங்கிட்டுருக்கோம். நம்ம எல்லாமே இன்புட் கொடுத்துட்டோம்னாக்கா நமக்கு போர்டிங் பாஸ் வந்துடும். அண்ட் நாங்கள் உங்கள் செக்இன் லக்கேஜும் இப்போ நாங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கும் வந்து டேக் எல்லாமே இங்கே தான் மிஷின்லேயே வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். போர்டிங் பாஸ் எல்லாமே நார்மல் ரிசிப்ட் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் ஒரு நார்மல் பேப்பர் குவாலிட்டி தான் இருந்தது. அண்ட் தென் இந்த டேகுமே வந்து பிரிண்ட் ஆகி வந்திருந்தது. ஸோ இது எல்லாமே வந்துட்டு இப்போ நாங்களே வந்து லக்கேஜ் வந்து செக்இன் பண்ணணும். ஸோ அந்த பேக்கேஜில் டேகை போட்டுட்டு நாங்களே வெயிட் செக் பண்ணோம். அண்ட் தென் அது பெல்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து புஷ் ஆகி போயிடுச்சு. அண்ட் தென் செக்யூரிட்டி செக்கெல்லாம் முடிச்சுட்டு கேட் கிட்டே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்னொரு 45 மினிட்ஸ் இருக்குது கேட் ஓப்பன் பண்ணுறதுக்கு. இன்னும் ஃப்ளைட் எடுக்கிறதுக்கு ஒரு 1.5 hour மாதிரி இருக்குது. அண்ட் போர்டிங் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்குள்ளே கொஞ்சம் நடந்து போனதுக்கப்புறம் இன்னொரு வெயிட்டிங் கேட் இருந்தது. அங்கே ஒரு 10 minutes மாதிரி வெயிட் பண்ணோம். அப்புறம் அந்த கேட்டும் ஓப்பன் பண்ணிட்டாங்க. என்ன ஃபைசின், இங்கே பாரு, இங்கே பாரு, என்ன பண்ணுற? போ ஃபைசின், போனோட தூங்கிடணும். அம்மா அத்தா தூங்க போகிறோம் ஃப்ளைட்டில் போயிட்டு. பைலட்லாம் உட்காடுறாங்க பார்த்தியா? Sorry just put your thing first lah. போட்டாச்சா? குட் குட். Or you just carry the whole thing inside, put under the seat also. Belonging and inform the crew members if you notice anything unusual. Thanks your support, we are still the world's lowest airline for the modern 10 சென்டிமீட்டர் தள்ளிக்கிட்டீங்க. relax and have the solution ahead. Thank you. என்னடா பண்ணுற?
நைட்டு டேக் ஆஃப் ஆனதும் தூங்கினது தான். செம்ம டயர்டாகிடுச்சு. ஃபைஸ்னும் கொஞ்சம் நேரத்தில் தூங்கிட்டான். அண்ட் கொஞ்சம் இடையில கொஞ்சம் டிஸ்டர்ப் ஸ்லீப்பாக இருந்தாலுமே வந்து வர வரைக்கும் நல்லாவே தூங்கியாச்சு. ஒரு லேண்ட் ஆகிறதுக்கும் 1/2 hour முன்னாடி தான் எந்திரிச்சோம். ஆமாம், மாறிடுச்சு. அண்ட் தென் ஒரு 1/2 hour முன்னாடியே லேண்ட் ஆகிடுச்சு சீக்கிரமாகவே. நாங்கள் வந்து 8 o'clock தான் லேண்ட் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. பட் நாங்கள் 7 o'clock 7:15க்குலாம் வந்து லேண்ட் ஆகிடுச்சு. அண்ட் செம்ம ஃபாகியாக வேறு இருந்தது. நாங்கள் போனது ஜான்வரி டைம் இல்லையா, ஸோ ரிட்டன் சென்னை ஏர்போர்ட் லேண்ட் ஆகும்போதே செம்ம ஃபாகியாக இருந்தது. பட் வியூ எல்லாம் வந்து செம்ம சூப்பராக இருந்தது. சென்னை வியூ பார்க்குறதுக்கு ஃப்ளைட் வியூவு. நேராக இப்போ வந்து இமிக்ரேஷன் தான் போயிட்டுருக்குறோம். இமிக்ரேஷன்லேயும் பெருசாக வந்து கூட்டம் இல்லை. நிறைய ரோ வந்து உட்காந்துருந்தாங்க. அது டக்கு டக்குன்னு முடிஞ்சிடுச்சு. அண்ட் தென் இப்போ வந்து லக்கேஜ் வந்து எடுக்கணும். செக்இன் லக்கேஜ் போட்டிருந்தோம் இல்லையா, ஸோ அதை எடுக்கணும். இங்கே எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரிலன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் ஆகலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணியிருந்தோம். பட் நாங்கள் ஃபஸ்ட்டே வந்து செக்இன் போட்டதுனால ஃபஸ்ட்டே வந்து எங்கள் லக்கேஜ் வந்து வந்துடுச்சு. ஒரு 2-3 லக்கேஜ்லேயே எங்கள் லக்கேஜ் வந்துடுச்சு. பேகேஜ் எல்லாம் எடுத்துட்டோம். அண்ட் தென் கேப் வந்து ஓலா ஆப்பில் தான் வந்து புக் பண்ணோம். இப்போ ஓலா ஆப்பில் ரீசெண்டாக வந்து நாங்கள் ஒரு ஸ்கேம் வந்து ஃபேஸ் பண்ணோம். ரீசெண்டாக நான் ஒரு 4 times வந்து பார்த்துட்டேன். இந்த மாதிரி கேப் புக் பண்ணுறோம், ஒரு பர்டிகுலர் ஃபேர் வந்து காட்டுது. அண்ட் பிக்கப் எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க, எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துட்றோம். அதுக்கப்புறம் அவங்க பிக்கப் பண்ணுற வரதுக்கும் 2 minutes முன்னாடி கால் பண்ணி இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு 200 கொடுங்க, நான் வந்து ரைடு வந்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கால் பண்ணி கேட்குறாங்க. இந்த ரைடை வந்து அஃபிஷியலாக இருக்கிற ரைடை வந்து கேன்சல் பண்ணிடுறாங்க. எக்ஸ்ட்ரா 200 கொடுத்தா நான் போய் ட்ராப் பண்ணிடுறேன், அந்த மாதிரி பண்ணுறாங்க. எங்களுக்கு வந்து ஏர்போர்ட்டில் வேறு வழி தெரியல. சரி, இந்த ஒரு கேப் கிடச்சிச்சு, நம்ம வீட்டுக்கு போயிடலாம், எதுக்கு வந்து பார்கெயின் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வேறு வழியே இல்லாமல் பரவாயில்ல அவருக்கே 200 எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு நாங்கள் வந்து போய் ரீச் ஆகிட்டோம். பட் இந்த மாதிரி பண்ணாதீங்க, நான் ஒரு 4 times இதை ஃபேஸ் பண்ணிட்டேன். இன்ஃபேக்ட் இன்றைக்கி ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு கூட ஃபைசனுக்கு ஸ்கூலுக்கு ஆட்டோக்கு போகும்போது பர்டிகுலர் அமௌண்ட் ஃபேர் காட்டுச்சு. பட் அதை விட 40 rupees 50 rupees எக்ஸ்ட்ராவே கேட்குறாங்க. ஸோ அந்த ரேட்டை நான் கேன்சல் பண்ணிவிட்டு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிவிட்டு நான் நார்மலாக பக்கத்தில் ஆட்டோ இருந்தது, ஸோ அதை எடுத்துகிட்டு தான் போனேன். ஸோ இந்த மாதிரி ரைட்ஸ் எல்லாம் வந்து என்கரேஜே பண்ணாதீங்க யாருமே. அண்ட் நாங்கள் வீட்டுக்கும் வந்துட்டோம் 9 o'clock போல். பிரேக்ஃபாஸ்ட் கடையில் தான் சாப்பிட்டோம். அண்ட் நிறைய மலேசியா vlog எல்லாமே வந்து கண்டினியூஸாக பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் அவ்வளோதான், இந்த மலேசியா சீரிஸ் வந்து இதோட முடியுது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட நோட்டிஃபிகேஷன் பில்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் ரமதான் வீடியோஸ் எல்லாம் வரப்போகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.